மகாராஷ்டிர மாநிலத்தில் 6 முறை துணை முதலமைச்சராகவும் 7 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த இந்த மாநிலத்தின் மூத்த அரசியல் தலைவர் அஜித் பவார் இன்று காலை மும்பையிலிருந்து பாராமதிக்கு செல்லும் சிறிய ரக விமானத்தில் சென்றபோது விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் பாராமதி விமான நிலைய ஓடுபாதையில் நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளானதில் அந்த விமானத்தில் இருந்த 5 பேரும் உயிரிழந்திருப்பதாக விமான போக்குவரத்து துறையின் இயக்குநரகத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தெரிவிக்கிறது. அஜித் பவாருடன் அவருடன் ஒரு PSO, ஒரு உதவியாளர், அவரோடு ஒரு பாதுகாவலர், ஒரு உதவியாளர், இது தவிர விமானத்தின் ஒரு பைலட் உள்ளிட்ட அந்த விமான குழுவை சேர்ந்த 2 என மொத்தம் 4 பேர் உடன் சென்றிருப்பதாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிப்பதாக DGCA என்று அழைக்கக்கூடிய டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. நம்மோடு மகாராஷ்டிர மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினரான கேப்டன் தமிழ்ச்செல்வன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் அஜித் பவாரின் அரசியல் பயணம் மற்றும் இந்த விபத்து குறித்து கேட்டறியலாம். தமிழ்ச்செல்வன் சார், வணக்கம் சார். வணக்கம். 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 இந்த துயரமான சம்பவம் எப்படி நிகழ்ந்தது? அஜித் பவார் குறித்த அவருடைய வாழ்க்கை பயணம் மற்றும் நினைவுகளை நீங்க பகிர்ந்துக்கலாம் சார். இந்த துயரமான ரொம்ப யாருமே நம்ப முடியாத அளவுல திடீர்னு இந்த செய்தி ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் மட்டும் கிடையாது, மற்ற இடத்துக்கும் உதவக்கூடிய ஒரு பெரிய நல்ல மனிதர், நல்ல அரசியல்வாதி, நல்ல மகாராஷ்டிரா வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு அரசியல்வாதியை மகாராஷ்டிரா இழந்திருக்கிறது. நாங்களும் இழந்திருக்கிறோம். என்னுடைய தொகுதியா இருந்தாலும் சரி, எந்த தொகுதியா இருந்தாலும் சரி, நிதியமைச்சர் என்ற முறையிலும் துணை முதல்வர் என்ற முறையிலும் மிகவும் அனைத்து துறைகளையும் நன்றாக செயல்படுத்தி கொண்டு சென்று கொண்டிருந்த திரு துணை முதல்வர், நிதியமைச்சர் அவர்களை இழந்திருக்கிறோம் மகாராஷ்டிரால. அஜித் பவார் அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அந்த கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்ற போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சிறிய ரக இந்த விமானத்தில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அவர் மகாராஷ்டிரா மாநிலத்துக்காக அந்த ஒரு 6-7 முறை அந்த MLA-வாக துணை முதலமைச்சராக பணிபுரிந்திருக்கிறார். அவருடைய முக்கியமான அந்த அரசியல் ரீதியான அந்த பணிகள் மற்றும் இந்த மகாராஷ்டிரா மாநில வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய மறக்க முடியாத சில நினைவுகளை பகிர்ந்து கொள்ளாமா சார்? ஒரு நல்ல செயல்படக்கூடிய ஒரு மிகவும் தேர்ச்சியான, மிகவும் தொடர்ந்து இந்த மகாராஷ்டிரா அரசியலில் பங்கு வகிக்கக்கூடிய பழமையான அரசியல்வாதி, திறமையான அரசியல்வாதி. திறமை இருந்ததுனாலதான் முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னிவாசர் அவர்கள் தொடர்ந்து இவரை துணை முதல்வரா சேர்த்து கொண்டு போயிட்டு இருக்காரு. அந்த திறமை இல்லைனாக்கா துணை முதல்வர் ஈஸியா கொடுக்க மாட்டாங்க. துணை முதல்வர் மட்டும் இல்லாம அவர் நிதி அமைச்சர் பதவியை நல்லா செயல்பட்டு அந்த நிதியை எப்படி எல்லா துறைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டு இருக்காரு. அவருடைய அரசியல் பங்கு, அவருடைய சேவை மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மக்கள், அதே மாதிரி அரசியல் இருக்க எல்லாராலும் இங்க அவர் பேரு அஜித் தாதா அப்படின்னு சொல்லுவாங்க. தாதானா தமிழ்நாட்டுல குண்டான்னு சொல்லுவாங்க. அது குண்டாஸ் கிடையாது. அஜித் தாதானாக அண்ணன். தாதானா உண்மையான அர்த்தம் அண்ணன், பெரிய அண்ணனுக்கு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு தான் அஜித் தாதா பவார்னு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் பேர் சொல்லாம தாதான்னு தான் சொல்லுவோம் அவரை. ரொம்ப எல்லாராலும் மதிக்கக்கூடிய ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி. அவருடைய அரசியல் பயணம் மகாராஷ்டிரால யாராலையும் மறக்க முடியாது. ரொம்ப பழமையானது, ரொம்ப திறமையான அரசியல்வாதி. நீங்க சட்டமன்றத்துல, மகாராஷ்டிரா மாநில சட்டமன்றத்துல அவரோடு இணைந்து நீங்களும் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிருக்கீங்க. அந்த சட்டமன்றத்தில் அவர் அந்த எதிர்கட்சியினரை மற்றும் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆளும் கட்சியினரை மற்றும் சட்டமன்ற மேலவை தலைவராகவும் அவர் இருந்திருக்கிறார். இந்த பேரவை நினைவுகளை எங்களோட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க. பேரவையில நான் தொடர்ந்து 3 முறை இப்ப நான் சட்டமன்ற உறுப்பினர் 15 வருஷம், 13 வருஷமா இருக்கேன். அந்த 13 வருஷமா அவரை ரொம்ப எளிமையான முறையில் செக்ரட்டரியேட் 8:15 மணிக்கெல்லாம் வந்துருவாரு. எல்லா பொதுமக்களையும் பாக்குறது, அவர் கட்சியில இல்லாம மற்ற கட்சிக்காரங்களையும் பாக்குறது, எல்லாருக்கும் உதவி பண்றது, இப்படி ஒரு பக்குவமான அரசியல்வாதி, நல்ல
பெருந்தன்மையோடு மக்களை மதிச்சு நல்ல சோசியல் ஒர்க்கு பண்றதுல அவர் மாதிரி நான் ஒரு நல்ல ஆளை பார்த்தது கிடையாது அரசியல்வாதி. சட்டமன்றத்தில் இந்த தொகுதி அவர் பாராமதி தொகுதியிலேயே ஒரு தொடர்ச்சியா ஒரு 7 முறை அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அந்த தொகுதியில தொடர்ச்சியாகவே அவர் இந்த வெற்றி பெறுவதற்கான அந்த மக்கள் பணிகள் மற்றும் இந்த தொகுதிக்கான பணிகள்ல அவர் ஆளுங்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது என்னென்ன பணிகளை மேற்கொண்டார், என்னென்ன பிரச்சனைகளை அவர் வந்து மக்கள் முன் அந்த தொகுதி மக்களின் பிரச்சனையை எடுத்து வைத்தார். பொதுவாக அந்த கரும்பு விவசாயிகளின் பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தொடர்பாக, சர்க்கரை ஆலை பிரச்சனை தொடர்பாகவும் அவர் பல்வேறு முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. உங்களுக்கு நினைவில் இருந்த அந்த பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகளை சொல்லணும். அவரு பாராமதி தொகுதியெல்லாம் அந்த நம்ம ஊர்ல திராட்சை தோட்டம், கரும்பு, இந்த மாதிரி விவசாயிகள், அப்புறம் வந்து கரும்பு பெரிய பெரிய ஆலைகள், இந்த விவசாய சம்பந்தப்பட்ட இதுல வந்து சரத்பவாரும் சரி அஜித் பவாரும் சரி இவங்க 2 பேரும் ரொம்ப விவசாயிக்கு சப்போர்ட் பண்ற ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்காங்க. குறிப்பா அஜித் தாதா பவார் வந்து மிகவும் அந்த விவசாயிகளுக்கு சலுகை கொடுக்கணும். தமிழ்நாட்டுல வந்து விவசாயி இதை பத்தி பேசுறாங்களே நம்ம தெரியல. இங்க வந்து விவசாயத்துக்கு வந்து சேத்கரின்னு சொல்லுவாங்க. அந்த விவசாயிய எப்படி கொண்டு போறது, அவங்களுக்கு எப்படி சேவை பண்றது அப்படிங்கறதுல இவருடைய அடிக்கடி சட்டமன்றத்துக்குள்ள விவசாயத்தை பத்தி பேசுறது இவர்கள்ட்ட பழக்கம். அதே மாதிரி தொழிலாளர்கள் நலனை பத்தியும் அடிக்கடி இவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. தொழிலாளர் பிரச்சனை எதிர்கட்சி தலைவரா இருக்கையிலும் சரி, உதவி முதலமைச்சரா தொடர்ந்து இருந்திருக்காரு. அப்பவும் சரி, அவருடைய இந்த நிதியமைச்சர்ல உள்ள பங்குல அதிகமான தொழிலாளர் விவசாயம் இதுல வந்து அதிகமா போகும். அது கண்டிப்பா போகக்கூடிய ஒரு விஷயம். இப்படி எல்லா தரப்பட்ட மக்களோட, எல்லாரோட, எல்லா கட்சியை சேர்ந்த எம்எல்ஏவும் எல்லா பொதுமக்களையும் யாரோடையும் கோவமே இல்லாம ரொம்ப எளிமையா அணுகக்கூடிய ஒரு நல்ல பெரிய ஒரு அரசியல்வாதியே மகாராஷ்டிரா இழந்திருக்கு, நாங்க இழந்திருக்கோம். சரத்பவார் போன்ற ஒரு பெரிய அரசியல் தலைவர், அதன் பின்னர் அவரோடு இணைந்து பணியாற்றிருக்கிறாரு. அதற்கு பின்னர் அந்த பிரிவு ஒரு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரிவு ஏற்பட்டு இப்போது மீண்டும் ஒரு இணைந்து செயல்படுவதற்கான ஒரு காலம் கனிந்து வந்த சூழ்நிலையில இந்த விபத்து ஏற்பட்டது வந்து அந்த கட்சிக்கு, தேசியவாத காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகளுக்கு வந்து எவ்வளவு பெரிய இழப்பு. நீங்க கடைசியா சட்டமன்றத்துல அவருடைய உரை அல்லது அவருடைய பதிலை இப்போ பாத்தீங்களா? கடைசியா எங்களுக்கு வந்து இதுல வருஷத்துக்கு ஒரு தடவை நாக்பூர்ல சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும். டிசம்பர் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. டிசம்பர் 8ஆம் தேதியில அடுத்த ஒரு ஆண்டு காலம் நிதியமைச்சரா எப்படி நம்ம பண்ணணும், எங்கெங்க பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து ரோடுல இருந்து எல்லாம் எப்படி பண்ணணும், இதை பற்றி சில கேள்விகள், விவசாயிகளை பத்தி நான் சொன்னது மாதிரி பண்டு ஒதுக்குறது பற்றி, இது மாதிரி பிரச்சனைகள். இப்ப கொஞ்ச நாளா நீங்க சொன்னது மாதிரி 2 சரத்பவார் ஐயாவும் அப்புறம் அஜித் பவார் இவங்க 2 பேரும் இணைகிற சூழ்நிலைகள் அரசியல்ல பேசப்பட்டது ஒழிய உண்மையிலே அது எப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். ஆனா இந்த தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி கிட்டத்தட்ட 75 விழுக்காடுகள் அஜித் தாதா பவார் கூட தான் இருக்க ஒழிய சரத்பவார் கூட ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அவர் முதிர்ந்த அரசியல்வாதி இருந்தாலும் இன்னைக்கு நிலைமையில அஜித் தாதா பவார் கூட தான் நிறைய எம்எல்ஏஸ், நிறைய மக்கள் அவரை மதிக்கக்கூடிய கட்சியில அதிக பேரு இவர் கூட தான் இருக்காங்க. நீங்க அவர் ஒரு 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. நீங்க தொடர்ச்சியா 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிருக்கீங்க. இந்த காலகட்டத்துல அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட ஒரு பெரிய அந்த பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த பெரும்பாலான நிர்வாகிகள் இவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு அவரோட குணாதிசயங்கள், அந்த பண்புகளை என்ன காரணம்? ஏன்னா சரத்பவாரை தாண்டி அவர் ஒரு 4 முறை முதலமைச்சராக இருந்தார், ஒரு மிகப்பெரிய லீடர். அவருடைய பயணித்து வந்து அஜித் பவாரிடம் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள்லாம் அவரோட இணைவதற்கு என்ன காரணம்? இந்த சரத்பவாரிடம் இல்லாத பண்பு அஜித் பவாரிடம் என்ன இருந்ததுதான் நினைக்கிறேன்? அஜித் தாதா பவார்கிட்ட வந்து நீங்க என்ன வேலை கொண்டு போனாலும் சரி, அது உண்மையா
அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா இது வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய வேலைன்னா உடனே பண்ணி கொடுப்பாரு. எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் உடனே அந்த இடத்துல இருந்து போன் பண்ணுவாரு. அந்த அதிகாரியோட உடனே கூப்பிட்டு இந்த வேலையை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி போன் பண்றது எல்லாமே அந்த வேலையை பண்ணி முடிக்கிற வரைக்கும் விட மாட்டாரு. நானே நிறைய வேலை கொண்டு போயிருக்கேன். அவர் உடனே இம்மிடியட்டா ஒவ்வொரு செகண்ட்ல ஒவ்வொருத்தருக்கும் பேசுவாரு. பேசி அதை ஃபாலோ பண்ணி கொடுக்க திறமை அது வந்து எல்லா அரசியல்வாதிகிட்டும் இருக்காது. இப்போ ஒரு முக்கியமான கட்சி பிரமுகரா இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், அங்க போகல அவர் வேலை செய்யறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா இப்ப நான் என் ஆபீஸ்ல யார் வந்தாலும் வேலை பார்ப்பேன். எந்த ஊரு, எந்த கட்சி, எந்த மதம் எதுவும் பாக்குறதே கிடையாது. அதே மாதிரி ஒரு அரசியல்வாதிய பெரிய ஒரு மனிதரை பாக்குறதா இருந்தாக்க அஜித் தாதா பவரை தான் நாங்க பாக்குறோம். அதே மாதிரி அவர் செயல்படுவார். ஆரம்பிச்சதுல இருந்து அது முடிகிற வரைக்கும் பண்ணி காட்டக்கூடியவர். அது ரொம்ப ஈஸியா சரத்பவார்ல இருந்து பிரிச்சு கொண்டு வர்றதுங்கிறது கஷ்டம். அதுக்கு இவருடைய செயல்பாடுகளும் திறமையும் தான் காரணம். உங்களுடைய தொகுதியில கடைசி நிறைவா ஒரு கேள்வி, உங்களுடைய தொகுதியில உங்களுடைய நீங்க கொண்டு சென்ற முக்கியமான பிரச்சனைகளை அவரு அந்த பிரச்சனைக்கு அவர் தீர்வு என்னோட தொகுதியில இப்ப ஒரு ஸ்கூல் இடம் கவர்மெண்ட்ல கேட்டேன். அது கவர்மெண்ட் சலுகைகள் மூலமா அதுக்கு நிறைய பணம் கட்டி தான் வாங்கினேன். அதுவும் கிட்டத்தட்ட தொடர்ந்து முயற்சி பண்ணி கடைசியில அன்னைக்கு கேபினெட் மீட்டிங்க்கு அந்த என்னோட கோரிக்கை போகுது. அந்த கோரிக்கை போற அன்னைக்கு அவரை போய் டைரக்டா நான் பார்க்கலாம் இல்ல போன்ல தான் சொன்னேன். இது மாதிரி பொது வாழ்க்கையில நான் ரொம்ப நாளா இருந்திருக்கேன், ஏழை மக்களுக்கு ஸ்கூல் கட்டணும்னு விரும்புறேன், சர்க்கார்ல இடம் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே உன்னை பத்தி எனக்கு நிறைய தெரியும், நீ இந்த ஏழை மக்களுக்கு வேலை செய்யற ஆளு, கண்டிப்பா நான் என்னுடைய கேபினெட்ல நான் உனக்காக பேசுவேன், உனக்காக நான் கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லி போன்ல தான், வேற கூட பேசல, போன்லயே அவர் சொன்னதை பண்ணி கேபினெட்ல எங்க முக்கியமந்திரி தேவேந்திர பட்னாவிஸ் சாரு, அவரு, ஏக்நாத் சிண்டே 3 பேரும் கையெழுத்து போட்டு ஸ்கூலுக்காக எனக்கு இடம் கொடுத்தாங்க. பணம் கட்டி தான் வாங்கினேன் நான். அதுக்கு உடனே ஒப்புதல் கொடுக்கறதுக்கு இது துணையா நின்ற ஒரு பெரிய துணை முதல்வர் திரு அஜித் தாதா பவார். அவருடைய மரணம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றிடம், அரசியல்ல ஒரு மகாராஷ்டிரா மாநில அரசியல்ல ஒரு வெற்றிடமா ஃபீல் பண்றீங்க. அந்த அந்த கட்சியோட நிர்வாகிகள் மற்றும் அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட எம்எல்ஏக்கள் ஆகியோருக்கான அந்த இழப்பை அவர்கள் எவ்வாறு அதை ஈடு செய்ய இயலும்? நீங்க அந்த இழப்பை எப்படி பாக்குறீங்க? நீங்க அந்த பேரத்தை ரொம்ப ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான். ஏன்னா இவரை நம்பிக்கிட்டு இருக்க மக்கள் முதல்ல, அப்புறம் இவங்க நம்பிக்கிட்டு இருக்க நிர்வாகிகள், அஜித் தாதா பவர் கூட இருக்க எம்எல்ஏஸ், இவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல தலைமை எப்படி கொண்டு போறாங்கன்னு இருந்தா காலம் தான் பதில் சொல்லணும் அதுக்கு. அதே மாதிரி ஒரு தலைவரை மகாராஷ்டிரால இல்ல இந்தியால பாக்குறது ரொம்ப கஷ்டம். மிக்க நன்றி சார். இந்த ஒரு துயரமான நேரத்துல எங்களோட மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த அஜித் பவாரனுடைய அரசியல் பயணம், அவருடைய பண்புகள், குணநலன்கள், அவருடைய திறமை உள்ளிட்ட பல்வேறு நினைவுகளை எங்களோடு பயந்து கொண்டு மிக்க நன்றி சார்.